இது வந்து வெள்ளாம்பழம். இது வந்து கருப்பு ஒடி இருக்குது பார்த்தீங்களா? இது நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். இதை வந்து உடச்சிட்டு இது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உடச்சி உள்ளுக்குள்ளேருந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இது மாதிரி எல்லாத்தையுமே பழம் பூரா அப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து நல்லா இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், வெல்லத்தை ஆட் பண்ணணும். இப்படி கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ரெண்டா இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுது. இப்போ இது வெல்லம் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். எவ்வளோ வெள்ளாம்பழம் இருக்கோ அதில் 50% வெல்லம் இருந்ததுன்னா போகிறோம். இது வந்து நல்ல கலிப்பு வெல்லம், அதனால இது நல்ல டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதே இப்போ இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இப்போ இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. வெல்லம் வெள்ளாம்பழம் ரெண்டுமே நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. கலர் பார்த்தா சேஞ்ச் ஆகிருக்குறது நல்லா தெரியும். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேயே இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் போட்டு சாப்பிடலாம். இப்போ வந்து ஆவணி மாதம் நல்லா வெள்ளாம்பழம் கிடைக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.